சால்வ் பண்ணிட்டு வரணும். வராமல் வந்தீங்கன்னா இந்த கிளாஸ் வேஸ்ட்டு. புரியாமல் பண்ணாதீங்க. சும்மா ஏதோ அடித்தோம் பெருக்கணும் அப்படின்ட்டு. கேள்வி கேளுங்க. புரியலாம் வந்து கேளுங்க என்கிட்ட திரும்பவும். ஏபியின் வயது விகிதம். இது ஏபி. நோட்டுக்கே போகக்கூடாது, பேப்பருக்கே போகக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் முன்னாடியே சால்வ் பண்ணியிருக்கோம் ஆமாவா? சரி, 4 வருடங்களுக்கு பின்பு 5:6 வருது. 5:6. அப்போ 2 பேருமே எவ்வளோ இருக்குது? ஒவ்வொரு பங்கு தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ நாள்? 4 வருஷம். 4 வயசு ஏறும் பொழுது ஒவ்வொரு வருஷம். அப்போ ஒரு பங்கோட மதிப்பு எவ்வளவு? 4. அவ்வளோதாங்க. கேள்வி என்ன எனில் பியின் தற்போதைய வயது. நல்லா புரிஞ்சுக்கணும். தற்போதைய வயது 5 பங்கு. அப்போ எவ்வளவு? 20. 4 வருடங்கள் கழித்து கேட்கலாம், அல்லது என்ன பண்ணலாம், 4 வருடங்களுக்கு முன்னாடி கேட்கலாம். தற்போதைய வயதை வச்சு அதெல்லாம் போட்டு சொல்லிடலாம். தந்தையின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு. சரியா? சரி. 5 ஆண்டுகளுக்கு முன்னர் தந்தையின் வயது மகனின் வயதை போல் 9 மடங்கு எனில். ஃபார்முலா வச்சு போட்டிங்களா இல்லையா? அதை எக்ஸ்ட்ராவில் கண்டுபிடிச்சி போட்டிங்க. அதான் ஈக்குவேஷன் மெத்தடில், ஃபார்முலாவில் ஈக்குவேஷன் மெத்தடில். சரி. எனில் தற்போது தந்தையின் வயது என்ன? அப்போ தான் இந்த 4 தான் ஏதோ ஒன்று தந்தையோட வயது. கரெக்டா? இந்த 4 ஏதோ ஒன்று. சரி. தந்தை வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு. 5 ஆண்டுகளுக்கு முன்னர் தந்தையின் வயது மகனின் வயது போல் 9 மடங்கு. இந்த 4 ஏதோ ஒன்று தான் என்னது? தந்தையோட வயது. இது 4ஆல் மீதி இல்லாமல் டிவைட் ஆகிறது எதுன்னு பாருங்கள். ஏன்னா தந்தையோட வயது தானே கேட்குறாங்க. 28 ஆகும். வேறு என்ன இருக்குது? இது 4ஆல் டிவைட் ஆகாது. 42 ஆகுமா? 32 ஆகும். அப்போது தந்தையோட வயது இப்போது 28 இருந்தால் பையனோட வயது எவ்வளவு? 4ல் ஒரு பங்கு எவ்வளவு? 12. 2 7 7 4 7 28. புரியுதா என்ன பண்ணுறேன்னு? தந்தையோட இப்போத வயது இதுவாக இருந்தால் ஃபஸ்ட்டு 4ஆல் டிவைட் ஆகிறத எடுத்துக்கிட்டேன். ஏன்னு புரியுதா? ஏன்னா 4 மடங்கு 4ஆல் டிவைட் ஆகணும், மீதி இல்லாமல் டிவைட் ஆகணும். 7 இது எத்தனை? 12 எத்தனை டிவைட் ஆகணும்? 8ஆல். தந்தையோட வயது இப்போது 28 இருந்தால் பையனோட தற்போதைய வயது எவ்வளவு? 7. 5 ஆண்டுகளுக்கு முன்னர் பையனோட வயசு என்னவா இருக்கும்? 2. பையனோட வயசு. அப்பாவோட வயசு எவ்வளவு? 5 ஆண்டுக்கு முன்னாடி 23. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி எத்தனை மடங்கு? 9 மடங்கு. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவனோட வயசு 2 இருந்தால் தந்தையோட வயது எவ்வளவு? 18. அப்போ இது கிடையாது ஆன்சர். புரிஞ்சுதா? இது எடுத்துக்கங்க. இப்போ தந்தையோட வயது 32னா பையனோட வயது எவ்வளவு? 8. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவனோட வயசு எவ்வளோ இருக்கும்? 3. இவரோட வயசு 5 ஆண்டுக்கு முன்னாடி 27. 9 27 தான் ஆன்சர். சரியா? போடலாமா? யோசிங்க. இப்படிலாம் யோசிங்க. கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் பின்னம் இது தெரிஞ்சால் போதும். கான்செப்ட் புரிஞ்சுன்னா ஆன்சர் வரும். ஈக்குவேஷன் மெத்தடில் போகலாமா? ஈக்குவேஷனே தேவையில்ல. ஆனால் அப்படி போட்டால் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் ஈக்குவேஷனில் பையனோட வயசு இப்போ எக்ஸாக இருந்தாக்கா தந்தையோட வயசு எவ்வளவு? 4x. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி x - 5. உன்னோட வயசு x - 5னா தந்தையோட வயசு எவ்வளவு? 4x - 5. இது இந்த ரூட்டில் போனீங்கனாக்கா ஓகேவா? இந்த ரூட்டில் போனால் வரணுமா? ஈக்குவல் டு 4x - 5. சால்வ் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு.
9x மைனஸ் 45 கரெக்டா? 4x மைனஸ் 5 சால்வ் பண்ணுங்க. என்ன வரும்? 40. 5x = 40. ஸ்டெப்பு புரியலாம் கேளுங்க. 40 தானே? ஆமாம். அப்போ 5x 40. அப்போ ஒரு எக்ஸ் எவ்வளவு? x = 40. 8 சாரி 5 அடித்தோம்னா 8. x = 8. பையனோட வயசு இப்போது 8 அப்படின்னாக்கா அவங்க அப்பாவோட வயசு எத்தனை? 4 மடங்கு 4 8 32 அப்படின்னு வந்துடும். நான் இன்றைக்கி இப்போ சொன்ன பாருங்கள், அந்த மெத்தடில் ஆன்சரை வச்சு போங்க. இவற்றில் ஏதும் இல்லைன்னா எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும் ஆப்ஷன் இருந்தாக்கா. அந்த மாதிரி இல்லை. ரோஷன் சனாவின் வயது விகிதம் 5:8. 10 வருடங்களுக்கு பிறகு வயது வித்தியாசம் 7:2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரெக்டா? 7 10. அப்போ 10ங்கிறது என்னது? 2 மடங்கு, 2 பங்கு. அப்போ ஒரு பங்கு எவ்வளவு? 5. அவ்வளோதாங்க வேலையாக இப்படி தான் போடணும். ரோஷனின் தற்போதைய வயது என்ன? ரோஷன் முதல் எழுது 5. 5 5 25. மேடம் புரியுதுங்களா? யாருக்கு புரியல கை தூக்குங்க. மேத்தமேட்டிக்ஸ் கவின் புரியுதா? மேக்ஸ் இல்லாதவங்க வேறு யார் இருக்கீங்க? புரியுதா உங்களுக்குலாம்? மேக்ஸ் இல்லாதவங்களுக்கு புரியுதா? தந்தை மற்றும் மகனின் வயது விகிதம் 6:1. 5 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர்களின் வயது விகிதம் அதுவும் அதே கதை தான். 5 ஆண்டுக்கு பின்னர். அப்போ ஒரு பங்கு எவ்வளவு? 5. எனில் மகனின் தற்போதைய வயது என்ன? 5. பார்க்கணும். தந்தை தான் ஃபஸ்ட்டு, மகன். இப்போ தந்தையோட வயசு கேட்கலாமா? தற்போதைய வயது எவ்வளவு? 30. அவ்வளோதான். கேள்வியை கேட்டு புரிஞ்சு போடுங்க ஆன்சர். ஒரு வருடத்துக்கு முன்பு ஜான் மற்றும் ரவியின் வயது விகிதம் 6:7. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இது அட் ப்ரெசண்ட். இது ப்ரெசண்ட். பிஃபோர் 1 இயர் -1 என்னவாமா? 6:7. இது ப்ரெசன்ட். நான் வச்சுக்கணும். 4 வருடத்திற்கு பிறகு வயது விகிதம் 7:8. இங்கேருந்து அட் ப்ரெசண்டில் 4 வருது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 1 மடங்கு. அப்போ அந்த வருஷத்துலேருந்து வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளவு? அங்கேருந்து வந்தீங்கன்னா இங்கேருந்து 1, இங்கே 4. ஸோ 1 மடங்கு எவ்வளவு? 5. ஒரு பங்கு எவ்வளவு? 5. புரியுதா? அங்கேருந்து வந்தீங்கன்னா. சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். ஒரு பங்கோட மதிப்பு 5. பின்னர் அது முடிஞ்சா இங்கேயா? ரைட். 4 அனில் ஜானின் தற்போதைய வயது என்ன? ஜானோட தற்போதைய வயது என்ன? ஜான் எங்கே இருக்கார்? முதல்ல இருக்காரா ரெண்டாவது இருக்காரா? ஜான் ஃபஸ்ட்டு. ரைட். போவோம். இந்த ஜானோட வயசுன்னு வச்சுக்கோங்க. ஐயெல்லாம் எவ்வளவு? 35. 4 வருஷத்துக்கு அப்புறம். அட் ப்ரெசன்ட்னா என்ன பண்ணும்? 4 வருஷம் இங்கே வரணும். எவ்வளவு? 31. ஆன்சர் இருக்கா இல்லையா? நம்ம ரொம்ப யோசிக்கிறீங்க, பயமாக இருக்குது. இருக்குமா? நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான், சும்மா ஒன்றுமே இல்லை. 4 வருஷத்துக்கு அப்புறம் 7 பங்கு அவரோட வயசு. ஒரு பங்கு எவ்வளோ? 35. ஒரு பங்கு 5ன்னு கண்டுபிடிச்சிட்டான். ஐயாவில் எவ்வளோ? 35. அட் ப்ரெசன்ட் தானே கேட்குறான். இப்போ 4 வருஷத்துக்கு பின்னாடி வந்துடு ரிவர்ஸில் 31. புரிதல் தான். இதுதான் ஆட்டிடியூட். கணக்கெலாம் அங்கே ஒன்றுமே இல்லை. எனக்கு கணக்கு வராது. அதெல்லாம் சும்மா கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இதுதான் கணக்கு. சரியா? ஆமாம். தந்தையின் வயது மகனின் வயதை போல் 2 மடங்கு. 20 ஆண்டுகளுக்கு முன்னர் தந்தையின் வயது மகனின் வயதை போல் 12 மடங்கு. எனில் தற்போது மகனின் வயது என்ன? தற்போது மகனின் வயது
20 ஆண்டுகளுக்கு முன்னர். பன்னெண்டு மடங்கு. இப்போ என்ன கேட்குறான்? மகனின் வயது கேட்குறாங்க. கரெக்டாக இதில் ஏதோ ஒன்று தான் மகனோட வயசு. சரி, எதை எடுக்கலாம்? இது எடுக்கலாம். இப்போது மகனோட வயசு 24 இருந்தால் தந்தையோட வயசு எவ்வளவு? 48. ஓகேவா? 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவனோட வயசு என்னவா இருக்கும்? 4. அப்போ 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவரோட வயசு 28. சரியா? சரி, 20 ஆண்டுகளுக்கு முன்னர் தந்தையின் வயது மகனின் வயதை போல் 12 மடங்கு. 12 மடங்காக இருக்குது. 4 12 எவ்வளவு? 40 48. எங்கேயோ போயிடுச்சு. அது கிடையாது. இப்போ இது கிடையாது. ஓகேவா? இதை எடுத்துக்குவோம். சும்மா பக்கத்தில் இருக்கிறத எடுத்து சால்வ் பண்ணி பார்க்குறேன். எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேறு நேரம் புரிஞ்சிட்டு போட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு போட்டுடலாம். உன்னோட வயசு இப்போ 22னா அப்பாவோட வயசு எவ்வளவு? 44. 20 வருடங்களுக்கு முன்னாடி இவனோட வயசு 2. அவனோட வயசு எவ்வளோ இருக்கும்? 24. 12 மடங்கா? ஆன்சர். ஈக்குவேஷன்லாம் தேவையில்லை. ஆப்ஷன் இருக்குது. இந்த 4ல் தான் ஏதோ ஒன்று அவனோட வயசு. சரியா? அதை எடுத்து அந்த சொன்ன பேட்டர்ன் செட் ஆச்சுன்னா அதுதான் ஆன்சர். 22 தானே ஆன்சரு. அது டைம் ஆகும். இது தேவை. கடக்கடன்னு வேறு எழுதிட்டு இருக்கணும். இது சும்மா யோசிச்சா போதும். அழகாக கூலாக. சரண், காசிகா வீடியோ இருக்குது, போட்டு பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு. பொறுமையாக அந்த நாட்டை பிடிச்சிக்கோங்க. டக்குன்னு நீங்களும் அதேமாரி போடலாம். சரண், கற்றுக்கிற வரைக்கும் கஷ்டம். சைக்கிள் மாதிரியே தான். சைக்கிளு பைக்கு எல்லாம் மாதிரி கற்றுக்கிறேன்னா நான் அதை புரிஞ்சிக்கிறது. கற்றுதான் பயங்கர ஈஸி. தற்போதைய வயதுகளின் விகிதம் 5:4. 3 ஆண்டுகளுக்கு பின்னர் அவள் வயது வீதம் 11:9 என மாறுகிறது. எனில் காசிகாவின் வயதை காண்க. எவ்வளவு? அதை நம்ம போட்டு தான் ஆகணும். போட்டுக்கலாம். 3 ஆண்டுகளுக்கு பிறகு. சரி, தேவையில்லை. இப்போ என்ன கேட்குறாங்க? எனில் காசிகானா யார்? 2வது. 5:4. 2வது வராங்க. சரி, ரைட்டு. தற்போதைய வயதுகளின் விகிதம் 5:4. சரி, 4ஆல் டிவைட் ஆகிறது எது எது இருக்குதுன்னு பாருங்கள். இது கிடையாது. வேற 40 டிவைட் ஆகும். அப்புறம் 24 எதால் டிவைட் ஆகும்? 6 24. வெரி குட். அடுத்தது இது ஆகுமா? ஆகாது. அவ்வளோதான். இவங்க 2 பேர்த்தில் தான் யாரோ ஒருத்தாங்க. சரியா? இப்போ அட் ப்ரெசன்ட் காசிகாவோட வயசு 4 பங்கா? 4 பங்கு. அவரோட வயசு எவ்வளவு? 5 பங்கு. 1 பங்கு எவ்வளவு? 6ஆ? இவருக்கு 4 பங்கு 24னா 6 பங்குல 30. ஓகேவா? 3 வருடங்களுக்கு பின்னர் அவர்கள் வயது விகிதம் 11:3. 3 வருஷத்துக்கு பின்னாடி. ப்ளஸ்ஸு பின்னர் தானே ப்ளஸ்ஸு. அப்போ இவரோட வயசு என்னவா இருக்கும்? 30 இருக்கும். சரி, 33. இவரோட வயசு 27. சரியாக போச்சு. 39 27. 11 3 33. சரியா? அப்போ அதுதான் ஆன்சர். இப்படி யார் போட்டிங்க? யாருமே இல்லையா? பழைய வீடியோலாம் இருக்குது. யார் பார்க்கலையா? நம்மளுது யாருமே பார்க்கல. டைம் இல்லை போட்டுருக்கு. சரி, ஆன்சர். இப்போ ஆன்சர் ஏன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. ஈஸி. இப்படி தான் போகணும். இதை போட்டு பாருங்கள், வராது. எப்படி போகிறான்னு புரியுதா? அவன் என்ன கேள்வி கேட்குறான்னு நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த அவன் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கு எது ஒத்து வருதோ அதுதான் ஆன்சர். ஏன் இது 4ஆல் டிவைட் ஆகணுன்னு விட சொல்லிட்டேன். வயசு முழுசாக தான் இருக்கும். அரை வயசுலாம் வராது. அப்போ கட்டாயம் இது 4 பங்கு இல்லை. அப்போ 4ஆல் டிவைட் ஆகணும். அப்போ தான் இது 4ஆல் டிவைட் ஆகலை. இதெல்லாம் இல்லை, தூக்கியாச்சு.
நல்லா புரிஞ்சிட்டு போனீங்கன்னா அவங்கள அடிச்சிக்க யாருமே இல்லை. ஆதித்யா அவனை அடிச்சிக்க யாருமே இல்லை. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, டக்குன்னு போடலாம். அதுக்கு மண்டங்கணம் வந்துடக்கூடாது, ஸ்பீடாக போகணுன்னு எண்ணக்கூடாது. ஸ்பீடாக போகணுன்னு நினைச்சா தப்பு அடிச்சிடுவீங்க. பார்த்துக்கோங்க, பேலன்ஸ்டாக இருக்கணும். பொறுமையாக யோசிங்க. கொஸ்டின் புரியுதான், ரைட். தெரியல சந்தோஷம், போ அப்படின்னு விட்டுறணும். அவங்க தான் ஜெயிக்க முடியும். கற்றுக்கணும், ஆனால் ஃபோன் விட்டுறக்கூடாது. இப்போ தெரியல எக்ஸாமில், அடுத்து என்னத்தை ஏன் இன்னும் வேறு எப்படி யோசிக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்குறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். 6 வருடங்களுக்கு முன்பு ஏபியின் வயதுகளின் விகிதம் 6 வருஷத்துக்கு முன்னாடி, இது அட் ப்ரெசண்ட்டு 6 வருஷத்துக்கு முன்னாடி -6. ஏ மற்றும் பியின் வயது விகிதம் 6:5. அட் ப்ரெசன்ட் பி போட்டு வச்சுக்குவோம், கன்ஃபியூஷன் வரக்கூடாது. அட் ப்ரெசன்ட் இதான் நம்ம நிற்கிறோம். எப்பயுமே நம்ம நிற்கிற இடம் முக்கியம், கரெக்டா? அட் ப்ரெசன்ட் 4 வருடங்களுக்கு பிறகு இது பின்னாடி இங்கே இருந்துன்னு அர்த்தம். +4. வயது விகிதம் 11:10. 6 என்னவா மாறிடுச்சு? 11. 5 என்னவா மாறிடுச்சு? 10. அப்போ எவ்வளோ பங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு? ரெண்டுக்குமே ஈக்குவலாக இருக்குது. இதில் 5 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இதில் 5 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? எத்தனை ஆண்டில்? அங்கேருந்து வரணும், ஸ்டார்டிங்கிலேருந்து வாங்க. இப்போ இங்கேருந்து வாங்க. எத்தனை ஆண்டு? 6, 10. 6 நாளும் 10. அப்போது 10 வருடங்களில் எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு? ஒவ்வொன்றிலையும் 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 5ஆல் டிவைட் பண்ணுங்கள், 1 பங்கு கிடைக்கும். ஓகேவா? 1 பங்கு எவ்வளவு? 2. 1 பங்கின் மதிப்பு 2. கண்டுபிடிச்சாச்சு. 1 பங்கை கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ வாங்க, எனில் அவர்களின் தற்போதைய வயது. தற்போது ஒன்று இங்கே கால்குலேட் பண்ணி 4 வயசை குறைச்சிக்கங்க, அல்லது இங்கே கால்குலேட் பண்ணி 6 வயசை கூட்டிக்கங்க. வேலை முடிஞ்சு போச்சு. பண்ணலாமா? சரி, எங்கே எது ஈஸி? சரி, 11 2 22. 4 வருஷத்துக்கு பின்னாடி 20. 4 வருஷத்துக்கு பின்னாடி 4 வருஷம் குறைங்க. இவருக்கு என்னது? 18. இவருக்கு என்ன? 16. ஆன்சர் இருக்கா? ஆனால் மாற்றி போட்டிருக்காங்க அங்கே, தப்பு. 18 கரெக்டாக போட்டேன்னா இதுதான். இங்கே என்ன ஆர்டரில் இருக்கோ அந்த ஆர்டர் தான் இங்கே வரணும். 18:16 அதான் கரெக்ட். ஓகேவா? ஆன்சர். அடுத்தது, 5 வருடங்களுக்கு முன்பு ஏபிசிடியின் வயதின் சராசரி 45. 5 வருடங்களுக்கு முன்பு. தற்போது இ அவர்களோடு சேர சராசரி 49 மாறுது. 5 வருடங்களுக்கு முன்பு ஏபிசிடியோட சராசரி என்னது? 45. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 45 இருக்குது அப்படின்னு அர்த்தம். 45 45 45 45. எப்போ? அட் ப்ரெசன்ட்ல இருந்து புரியறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். -5 இயர்ஸ். அட் ப்ரெசன்ட் இங்கே வந்துட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? ஒவ்வொருத்தவங்களோட வயசும் 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் 45 45 45. அட் ப்ரெசண்ட்டு 5 வருஷம் முன்னாடி ப்ரெசண்ட் 50 50 50 50 50 50 50. இப்போ எக்ஸ்ட்ரா ஈயை சேர்த்துறாங்க. என்ன ஆயிடுச்சு? ஈயை சேர்த்தனோன்னே 49 49 49 49 49. அப்போ இந்த 4 பேர் என்ன பண்ணியிருக்காங்க? ஆளுக்கு ஒவ்வொரு வயசை இவர் கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை வயசை கொடுத்துருக்காங்க? 4 வயசை கொடுத்துருக்காங்க. அப்போ ஈயோட வயசு என்ன இப்போது? 45. புரியறதுக்காக எழுதுகிறேன், உங்களுக்கு புரியறதுக்காக. ஈயோட வயசு 45. ஏ மற்றும் பியின் இது எப்படி தானே போட்டிங்க? நான் சொன்ன மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி தானே போட்டிங்க. எப்படி போட்டிங்க? இப்போ நான் சொன்ன மாதிரி தானே போட்டிங்க, மனசில் கால்குலேட் பண்ணி. இல்லையா? யாருமே அப்படி போடல போட்டிருக்கு. அப்படின்னா என்ன புரியலைன்னு அர்த்தம். நீங்கள் எப்படி போட்டிருப்பீங்க? இப்போ அட் ப்ரெசன்ட் 50 × 4 எவ்வளவு? 200. அடுத்து ஒரு 5ஆவது ஆளாக சேர்த்துறோம். ஸோ 49 × 5 200 எவ்வளோ வருது? எவ்வளோ வருது? 245.
அப்படின்னு வரும். ஸோ 45ன்னு கண்டுபிடிச்சி போட்டிருப்பீங்க. அப்படி போடாதீங்க. அது ஸ்டெப்பு வரல அப்படின்னா அங்கே போங்க. இதுதான் ஈஸியாக இருக்குது, பார்த்தோன்னே தெரியுது. இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படினாக்கா என்ன பண்ண தேவையில்ல உங்களுக்கு, பேனாவை இந்த இப்படி கிறுக்குனா போதும். இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு கோடு, அங்கே ஒரு கோடு வச்சிங்கன்னா ஆன்சர் வரும். பார்த்தோன்னே தெரியும், பேனாவே வைக்க தேவையில்ல. சரி, ஏ மற்றும் பியின் தற்போதைய வயதுகளின் மீது 2:3. ஏயின் தற்போதைய வயது 20 எனில் 5 வருடம் கழிச்சு பியின் வயது என்ன? ஏபி 2:3. ஏவோட வயது எவ்வளோவாம்மா? 20. அப்போ ஒரு பங்கு எவ்வளவு? 10. அப்போ இவரோட வயசு 20னா இவரோட வயசு எவ்வளவு? 30. சரியா? 5 வருடங்களுக்கு எவ்வளோ கழிச்சு 5 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 35. இவ்வளோலாம் இருக்கவே தேவையில்ல, பார்த்தோன்னா ஆன்சரு. பாட்டனார் பேரனை விட 4 மடங்கு வயதானவர். 5 வருடங்களுக்கு முன்பு அவர் 5 மடங்கு வயதானவராக இருந்தால் பேரனின் தற்போதைய வயது என்ன? இங்கே கொடுத்துருக்கிறதா என்னது? தற்போதைய வயது. இதில் ஏதோ ஒன்று தான் தற்போதைய வயது. பேரன் வைங்க விட 4 மடங்கு வயதானவர். சரி, ஈஸியாக உள்ளதை எடுத்துக்குவோம். 30 எடுக்கிறேன். தாத்தானால அப்படி வச்சு நான் இது பண்ணுறேன். 120 பேருமா? அப்போ அது வேண்டாம், விட்ருங்க. இதை எடுத்துக்கலாம். 20. பேரனோட வயசு இப்போ 20னா தாத்தாவோட வயசு எவ்வளவு? 80. கரெக்டா? அட் ப்ரெசன்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி இவரோட வயசு எவ்வளவு? 15. இவரோட வயசு எவ்வளவு? 75. 5 மடங்கா? என்ன புரியலன்னு கேளுங்க. அப்ராக்சிமேட்டாக எடுக்கிறேன் நான், புரியுதா? நம்மளுக்கு ஈஸியான நம்பர் எடுத்தோம்னா தெரிஞ்சிடும். உட்காருங்க அப்படியே. நான் 30 எடுத்து பார்க்குறேன், கவனிங்க. இவனோட வயசு 30னா தாத்தாவோட வயசு எவ்வளவு? 120. அந்த வயசுலாம் இப்போ சராசரி ஆகிட்டுலாம் அவ்வளோலாம் இல்லை. ஆனால் லாஜிக்காக யோசிச்சுட்டு அதை விட்டுட்டு இங்கே வந்துட்டேன். இது செட் ஆகலைன்னா திரும்ப அங்கே போவேன். சரியா? இது செட் ஆகலைன்னா திரும்ப அங்கே போவேன். இது பேசுமா, கிளாஸில் இருக்குன்னு சொல்லுங்கள். சார் கிளாஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ அவன் பையனோட வயசு 20ஆக இருந்தால் தாத்தாவோட வயசு 80. 5 ஆண்டுகளுக்கு முன்பு, 5 ஆண்டுகளுக்கு முன்பு இவனோட வயசு எவ்வளோவா இருக்கும்? 5 கம்மி பண்ணுங்க, 15. தாத்தாவோட வயசு எவ்வளவு? 75 இருக்கும். அந்த லாஜிக் ஒத்து வருதா? அப்போ 15, இவனோட வயசு 15னா எத்தனை மடங்கு 75? 5 மடங்கு 75. 50, 75. 5 70, 5 15 எவ்வளவு? 75. க்ரைட்டீரியா ஒத்து வருது. அப்போ இதுதான் ஆன்சரு. ஈக்குவேஷன் வச்சு போட்டிருப்பீங்க, பரவாயில்ல, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுவும் ஆனால் இப்படி தான் யோசிக்கணும். இதுதான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். அது மேத்தமேட்டிக்ஸ். ராமின் வயது அவரது மகனின் ரேவதியின் வயதை போல மகளின் 7 மடங்கு. ராமோட வயது அவரோட மகன் 5 வருடங்களுக்கு பிறகு ராமின் வயது மகளின் வயது போல் 5 மடங்கு எனில் அவர்கள் தற்போதைய வயதுகள் விகிதம். அட் ப்ரெசன்ட் என்னம்மா? ராமின் வயது மகளின் வயதை போல் 7 மடங்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவருக்கு 1னாக்கா இங்கே 7. கரெக்டா? அது மாதிரி எது செட் ஆகுது பாருங்கள். இது மட்டும்தான். அடுத்த ஸ்டெப்புக்கெல்லாம் அங்கே போகவே தேவையில்லை. அவங்க பொண்ணு ரேவதியோட வயசு 10ஆக இருந்தால் எத்தனை மடங்கு? 7 மடங்கா? 17, 70. 15ல் 7 மடங்கு எங்கே போகும்? அது எங்கேயே போயிடும். 20ல் 7 மடங்கு 140. 18ல் இப்படி யார் போட்டிங்க? அங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இப்படி தான் யோசிக்கணும். சரியா? ஷார்ட்கட்டில் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அதுக்கு மேலே போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அடுத்தது அருண் மற்றும் தீபக்கின் தற்போதைய வயது 4:3. 6 வருடங்களுக்கு பிறகு அருணின் வயது 26 எனில் ஏதாவது போய் எழுதணுமா? தீபக்கின் தற்போதைய வயது என்ன? இங்கே இதெல்லாம் தேவையே கிடையாது.
அருண் மற்றும் தீபக்கோட வயசு. அருண் மற்றும் தீபக்கோட தற்போதைய வயது. சரியா? சரி. தீபக் தானே இது. 6 வருடங்களுக்கு பிறகு அருணோட வயது 26. அருணோட வயசு எவ்வளவு? 26. 6 வருடங்களுக்கு பிறகு அருணோட வயசு 26. சரி, இப்போ என்ன கேட்குறாங்க? எனில் தீபக்கின் தற்போதைய வயது என்ன? சரி, 6 வருடங்களுக்கு பிறகு அருணோட வயசு 26. அட் ப்ரெசன்ட் அருணோட வயசு எவ்வளவு? 20. இவரோட வயசு 20னா இவரோட வயசு என்னது? 15. போய் நெட்டில் எதில் வேணாலும் எடுத்து போடுங்க ரேஷியோ கணக்கு. எல்லாத்துக்கும் உனக்கு கான்செப்ட் புரிஞ்சுன்னா எல்லாத்துக்கும் தெரியும், பார்த்தோன்னே போடலாம். புரியலாம் வந்து கேளுங்க. அப்பா மற்றும் மகனின் ரேஷியோனா என்னென்னு கேள்வி கேளுங்க. ரேஷியோ கணக்கு வந்துச்சுன்னா விகித கணக்கு. அப்பா மற்றும் மகனின் இருவரின் வயதுகளின் கூடுதல் 45. 2 பேரோட வயசோட கூடுதல். அங்கே யார் பேசிகிட்டே இருக்கா? இங்கே கவனிமா, அது போடுங்க. அப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்க தனியாக போய் உட்காந்து. இங்கே என்னை பேச விடுங்க. 5 வருடங்களுக்கு முன்பு இருவரின் வயதுகளின் பெருக்கல் பலன் 34 எனில் தற்போது 20இன் வயது என்ன? அப்பா மற்றும் மகன் இருவரின் வயதுகளின் கூடுதல் 45. 5 வருடங்களுக்கு முன்பு இருவரின் வயதுகளின் பெருக்கல் பலன் 34. பெருக்கல் பலனே. ஓகேவா? சரி, 45. எல்லாத்தையும் கூப்பிட்டுங்க. 45 வருதான்னு பாருங்க. வருதா? சரி, ரைட். ஓகேவா? வருது. சரி, அப்போ எல்லாமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, 5 வருஷத்துக்கு முன்னாடி இதையே எடுத்துக்குவோம். நீங்கள் சொன்ன மாதிரியே சொல்லியிருக்கீங்க, எடுத்துக்குவோம். 5 வருஷத்துக்கு முன்னாடினா எவ்வளவு? இவனோட வயசு 2. ஓகேவா? அப்பாவோட வயசு எவ்வளவு? அப்பாவோட வயசு இதுவாக இருந்தால் 33. பெருக்கல் பலன் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 66க்கு போயிடுது. அப்போ இது கிடையாது, இதுவும் கிடையாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா என்ன வரும்? 4 வரும். இது 5 வருஷத்துக்கு முன்னாடி போனால் என்ன வரும்? 1 வரும். இதை போட்டு பாருங்கள், ஆன்சர் இதுவாக தான் இருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி பையனோட வயசு 5, சரி 1. அப்பாவோட வயசு எவ்வளவு? 34. ஆன்சர் ஒரு 34. ரொம்ப ஃபார்முலாலாம் தேடக்கூடாது, அங்கே கொஸ்டின்லேயே இருக்கும். ஓகேவா கார்த்தி? புரியுதா? இப்படி ட்ரை பண்ணீங்களா? சால்வ் பண்ணீங்களா இதே மாதிரியாவா? ஆனால் ஆன்சர் போட்டீங்க. சரி, புரிஞ்சு போடுங்க. ரைட், அவ்வளோதான். 7 வருடங்களுக்கு முன்பு தாயின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு. 7 வருடத்துக்கு முன்னாடி. தற்போது அவங்களுடைய வயதுகளின் கூடுதலாமா 49 வயதெனில் சரி 7 வருடம் இந்த அட் ப்ரெசன்ட் 7 வருடங்களுக்கு முன்னாடி -7. தாயின் வயது மகனின் வயது போல் 4 மடங்கு. இவனது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டிங்கனாக்கா இவங்களது என்னது? 4x. தற்போது இருவரின் வயதுகளின் கூடுதல் 49. ரெண்டையும் கூட்டினோம்னா அட் ப்ரெசன்ட் 49. சரி, இருக்கட்டும். எனில் தாயின் தற்போதைய வயது என்ன? சரி, 49ஆ 7ஆ? 7. சரி, இதே எடுக்கிறேன். இதை எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு உள்ளதே எடுத்துக்கிறேன். தாயின் தற்போதைய வயது தானே? தாயோட தற்போதைய வயது 48ஆக இருந்தால் ஏழு வருடங்களுக்கு முன்னாடி எவ்வளோ வரும்? 41.
இதில் 4ல் 1 பங்கு வராது, இது செட் ஆகாது, விட்ருங்க. ஏன்னா 4ல் 1 பங்கு தான் அவன் பையனோட வயசு, 4ல் 1 பங்கு வராது, அதை விட்ருங்க. அதே மாதிரி வேறு என்ன இருக்குது? 31, இதுவும் வராது. 7, இது 32, 4ல் 1 பங்கு வருமா? அப்போ இதுதாங்க ஆன்சர். கரெக்டா? இதான் ஆன்சர். ஏன் சொல்கிற புரியுதா? இங்கே பாருங்கள், இப்போ தாயோட வயசு தான் இது. 38 எடுத்துக்கங்க. 38 எடுத்தாலும் 7 வருஷத்துக்கு முன்னாடி போகும்பொழுது என்ன ஆயிரும்? அவங்க வயசு 31 ஆயிரும். 31ல் 4ல் 1 பங்கு தான் பையனோட வயசு. 31 4ல் 1 பங்கு போட முடியுமா? போடலாம், பாயிண்டில் வரும். வயசு பாயிண்டில் வரக்கூடாது, காலு அரையெல்லாம் வரக்கூடாது. அப்போ இது ஆன்சர் இல்லை. இதை எடுப்போம். இங்கே வச்சாச்சு. 39ஆக இருந்தால் 7 வருடத்துக்கு முன்னாடி எவ்வளவு? 32. இவங்களது 32னா இவங்களோட வயசு என்னது? 4 8 இவனோட வயசு 8. 4 8 32. சரியாயிடுச்சு, செட் ஆயிடுச்சு. அதுதான் ஆன்சர். இதையும் போடுங்க. வருதா? 28 வரும். 28 4ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? 4 7 28. 28 வருது. பட் ரைட். இன்னொரு கண்டிஷன் இருக்குல்ல, தற்போது 20 வயதுகளின் கூடுதல் 49. அங்கே தான் இருக்குது பாயிண்ட்டு. அவரோட வயசு இங்கே பாருங்க, அந்த கண்டிஷன் எடுத்துக்கணும். இப்போ 2 பேர் இருக்காங்க, 2 பேர் செட் ஆகுறாங்க, அந்த கண்டிஷன் எடுக்கணும். இப்போ அந்த கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம்னாக்கா 39ஆக இருந்தால் அம்மாவோட வயசு 39னாக்கா பையனோட வயசு எவ்வளவு? இங்கே 8 தானே, 8ன்னு கண்டுபிடிச்சிட்டோம்ல. பையனோட வயசு எவ்வளவு? 8 7 15. ரெண்டையும் கூட்டுங்க, 49 வருதா? இல்லை. அதே பாருங்கள், இது 35 எடுத்தோம்னா 49 வரும். அட் ப்ரெசன்ட் இவங்களோட வயசு எவ்வளவு? 35ஆக இருந்தால் பிளாக் மாற்றிக்கிறேன். அட் ப்ரெசன்ட் அந்த அம்மாவோட வயசு 35னாக்கா 7 வருஷத்துக்கு முன்னாடி 28. 28னா 7 வருஷத்துக்கு முன்னாடி பையனோட வயசு எவ்வளவு? 7. அப்படியே 7 கூட்டுங்க, 14 35. ஸோ 49. அவ்வளோதான். வினாடி வினான்னு சொல்லுவாங்க ஸ்கூல்லலாம். பாட்டி நான் விடி போடுறேன் அப்படிம்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு இது சொல்லுவாங்க, அதை வச்சு கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி தான் இதெல்லாம். கூலாக இருக்கணும். கடன்னு ஃபார்முலா தேடுறது, அதெல்லாம் கொஷினை புரிஞ்சுக்கோங்க. ரேஷியோனா என்ன சால்வ் பண்ணி பாருங்கள். அங்கே நான் கொடுத்துருக்கா 4 ஆப்ஷன். இந்த 4 ஆப்ஷனில் தான் ஏதோ ஒன்று, அந்த க்ரைட்டீரியா எது செட் ஆகுதோ அதுதான் ஆன்சரு. சரியா? ரைட். ட்ரை பண்ணுங்க. இப்படி ட்ரை பண்ணிங்கன்னா தான் ஆமாம் நம்மக்கிட்ட படித்ததுக்கு அர்த்தம். ஃபார்முலா தேடிட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட்டு. இங்கே இங்கே வந்து உட்காந்துருக்க டைம் வேஸ்ட்டு. நீங்கள் வேஸ்ட்டு இல்லை, இங்கே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைமு என் டைம் வேஸ்ட்டு.